எனக்கு அருமையானவர்களே, கோபம் இருக்கிற இடத்துலதான் குணமும் இருக்கும் என்று கோபப்படுத்தினவங்களையும் கோபப்பட்டவர்களையும், அதனால அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பேசின கடினமான வார்த்தைகளில் இருந்து அவர்கள் இருவரையும் காப்பாற்றுவதற்காக, சமாதானப்படுத்துவதற்காக பெரியவங்க சொல்லி வைத்த ஒரு நல்ல பழமொழிதான் இது. அப்படின்னா கோபப்படுவது ஒரு நல்ல குணமா? கோபப்படுவது தவறா? நிச்சயம் கோபப்படுவது தவறும் இல்ல, பாவமும் இல்ல. ஆனா கோபத்தை சரியாக கையாளவில்லை எனில் அது தவறாகவும் பாவமாகவும் மாறிவிடும். ஆமா, கோபப்படுகின்ற வேலையில நிதானம் தவறி நாம் பேசிவிடுகின்ற தேவையற்ற கடினமான வார்த்தைகளும் முரட்டுத்தனமான செயல்பாடுகளும் தான் தவறு. நம்ம நினைச்சபடி பிறர் நடவாத பட்சத்திலையும், செய்ய வேண்டியதை செய்யாம செய்யக்கூடாததை பிறர் செய்யும் பொழுதும், பிறர் நம்மளை ஏமாற்றும் பொழுதும், நம்மளை பத்தி பிறர் புறம் கூறும் பொழுதும், நமக்கானவைகளை நம்ம கிட்ட இருந்து பறித்துக் கொள்ளும் பொழுதும், நம்மை அவமரியாதை செய்யும் பொழுதும், நம்ம நேசிக்கிறவங்களை பிறர் கஷ்டப்படுத்தும் பொழுதும், பிறர் நம்மளை தோற்கடிக்கும் பொழுதும் நம்முடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய எரிச்சல், அதனுடைய உச்சக்கட்ட உணர்வு தான் இந்த கோபம். பரிசுத்த வேதாகமத்துல நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள், சூரியன் மறைவதற்கு முன்பே உங்களுடைய எரிச்சல் மறைந்து போகட்டும், உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும், நீங்கள் அனைவரும் கேட்கிறதற்கு விரைவாகவும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபப்படுவதற்கு தாமதமாகவும் இருக்க வேண்டும், கோபக்காரனுக்கு தோழனாகாதே, விரைவில் நிதானம் இழப்பவர்கள் பக்கத்தில் போகாதே, ஒருவனின் கோபமானது அவனை தேவன் விரும்புகிற நல்வழியில் நடத்தாது என்று கூறப்பட்டிருக்கிறத நம்ம காண முடியும். கோபப்படக்கூடாது என்றுதான் நினைக்கின்றேன், கோபத்தை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு முயற்சி செய்கின்றேன், ஆனா முடியல என்கின்ற சிலர். கோபத்தால நம்ம சாதிக்க போவது ஒண்ணுமே இல்லைங்க. மாறாக கோபத்தால பல இழப்புகளை நம்ம சந்திக்க நேரிடும். சரியான காரணங்களுக்காக கோபப்படுவது தவறு இல்லை. ஆனா அப்படி கோபப்படுகின்ற சமயத்துல கோபத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நமக்குள்ள ஏற்படுகின்ற இந்த கோபம் நடந்த தவறுகளையும் அதற்கான காரணங்களையும் பிறருக்கு கண்டித்து உணர்த்தும்படியாகத்தான் இருக்கணுமே தவிர அவர்களை வேதனைப்படுத்தும்படியாகவும் எந்த விதத்திலையும் தீங்கு விளைவிப்பதாகவும் இருக்கவே கூடாது. எப்ப எல்லாம் நம்முடைய கோபத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியவில்லையோ அப்பெல்லாம் நம்ம இந்த 5 விஷயங்களை பண்ணலாம். ஒண்ணு, ஆழ்ந்த சுவாசம் எடுத்து அதன் மூலம் உடனடியாக ரியாக்ட் பண்ணுவதை தவிர்த்து கொஞ்சம் டைம் கேப் கொடுத்து ரியாக்ட் பண்ணுவது மூலம் நம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். 2, கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னு கோபத்துல நம்முடைய விகாரமான முகத்தை பார்ப்பதன் மூலம் கோபத்தின் வீரியத்தை குறைக்க முடியும். 3, நம்மள நிதானம் தவறி தாறுமாறாக பேச செய்யும் நம்முடைய நாக்கை கடித்துக் கொள்வது மூலம் கோபத்தை திசை திருப்ப முடியும். 4வதாக, மேல சொன்ன எதுவுமே செய்ய முடியாத பட்சத்துல அந்த இடத்திலிருந்து விலகி அமைதியாக வேறு இடத்துக்கு தற்காலிகமாக போய்விடுவது மிக மிக நல்லது. 5வதாக, உண்மையிலுமே நமக்குள்ள ஏற்படக்கூடிய கோப உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோட பரிசுத்த தேவனுடைய உதவியை நாடுவது. பரிசுத்த வேதாகமத்துல நம்மை உண்டாக்கினவரும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து 5 தருணங்களில் கோபப்பட்டதை நம்ம காண முடியும். அவைகளில் குறிப்பாக ஒரு சமயத்துல இயேசு எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு சென்றிருந்த பொழுது அங்க தேவாலயத்துல ஆடுகள், மாடுகள், புறாக்கள் இவைகளை விற்கிறவர்களையும் பண பரிமாற்றம் செய்யும் காசுக்காரர் உட்கார்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்ததையும் இயேசு காண்கின்றார். இது நிமித்தம் இயேசு கோபமடைந்து, என் பிதாவின் வீடு ஜெப வீடாகும், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக ஆக்காதிருங்கள் என்று சொல்லி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னதை நாம் காண முடியும். இந்த சம்பவத்துல இயேசு தனக்கு உண்டான கோபத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்ததையும், அங்கிருந்தவர்களுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாதபடி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியதையும், அதன் மூலம் தேவாலயத்துல வியாபாரம் செய்வது தவறு என்பதை கண்டித்து உணர்த்தியதையும் நம்ம பார்க்க முடியும். ஒரு பறவையை நோக்கி கல்லை விட்டு எரிந்தா சுற்றி உள்ள மற்ற பறவைகளும் எப்படி பறந்து போய்விடுமோ அப்படித்தான் நம்ம ஒருத்தர்கிட்ட காட்டக்கூடிய கோபமானது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்றவர்களும் நம்ம மேல வைத்திருக்கும் நம்பிக்கையை குலைத்து விடும். தொடர்ந்து அவர்கள் நம்மோடு வைத்திருக்கின்ற உறவுகள் தொய்த்து போக கூட வாய்ப்புண்டுங்க. கட்டுப்பாடற்ற கோபமானது மாரடைப்பு, பக்கவாதம், மனசோர்வு, நரம்பு தளர்ச்சி, சிறு வயதிலேயே நரைமுடி, வயதான தோற்றம், எடை அதிகரிப்பு போன்றதான கொடூரமான வியாதிகளை தோற்றுவிக்கின்றன என்று பல மருத்துவ ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, சரியான காரணங்களுக்காக கோபப்படுவோம். நம்ம கோபம் பிறர் செய்த தவறுகளை அவர்கள் திருத்திக் கொள்வதற்கு ஏதுவான கண்டித்து உணர்த்தும்படியாக இருக்கட்டும். கோபமான சூழ்நிலைகள் உருவாகின்ற பட்சத்துல இருவரில் ஒருவர் அமைதியாக இருந்து பரிசுத்த வேதாகமும் சொல்வது போல நம்மில் கோபம் கொண்டவர் கூறுவதை தீவிரமாக கவனிப்போம். பதிலுக்கு பதில் பேசுவதற்கு பொறுமையாக இருப்போம். நம்முடைய கோபத்தை வெளிக்காட்டுவதற்கு கூடுமான மட்டும் தாமதிப்போம். அன்றைய தினமே நமக்குள்ள உண்டான கோபத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து நமது கோபத்தை தனித்து விட பழகிக் கொள்வோம். ஒருவேளை நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தா அந்த நாள் முடிவதற்குள்ளாகவே மன்னிப்பை கேட்டு விடுவோம். நாம் பிறரை மன்னிக்க வேண்டியிருந்தா அன்றைக்கே மன்னித்து விடுவோம். நம்முடைய கோபத்தினால யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாதபடி நமக்குள்ள ஏற்படும் கோபத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள பழகிக் கொள்வோம். இதற்கு பரிசுத்த தேவனுடைய உதவியை நாடுவோம். தேவன் நமக்கு நிச்சயம் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இக்காணொலியை இறுதி வரை கண்டுணர்ந்த தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.